நீ என்னடா குளம்? எப்ப குளம்? என்ன காஸ்ட்? வீடியோ காஸ்ட். என்ன ஜாதி? மனித ஜாதி. மனித ஜாதி. தாப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜெயலலிதாவை பாத்தீங்களான்னு கேட்கும்போது ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன். அந்த மாதிரி NDTVல வந்து விஜயிடம் பேசினவரிடம் பேட்டி எடுத்திருக்காங்க. மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தால இங்க வெளியே விட மாட்டான். பாருடா, இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேடா. அது பேட்டியே கிடையாது. வீட்டில் கூப்பிட்டு பார்த்து டீ சாப்பிட்டு பேசியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஜேர்னலிசம்னு எனக்கு புரியல. இது கடந்த காலங்களில் இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்ததே கிடையாது. 2026 CM, 31 PM, அதுக்கப்புறம் AM. என்னது AM? AMனா வெடிஞ்சிடும் காலையில. என்னங்க PMனா AMனு? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? பேட்டி கிடையாது. ஆனா இவங்க டிஆர்பிக்கு வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, இது பேட்டி சொல்றாங்க. இது எப்படி பேட்டி ஆகும்? அவர் வரல, அதனால அங்க வரதா சிக்கலா இருக்கும். ஏன் அதை விட வேற என்ன டேஷ் வேலை இருக்குது? இதுல கொடுமை என்னன்னா, விஜயோடைய இன்டர்வியூ எங்கடான்ட்டு நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ விஜயோட இன்டர்வியூலாம் வரல. விஜய் இன்டர்வியூ எடுக்க போனவங்களோட இன்டர்வியூலாம் வந்திருக்கு. அவங்க பேசுறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து அப்படி பேசினாரு, விஜய் காஃபி கப்பு கொடுத்தாரு, டம்ளர் கொடுத்தாரு, நல்லா கவனிச்சாரு, அவருக்கு வந்து நல்ல அரசியல் தெரிஞ்சிருக்கு, அவரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, அவருக்கு அவர் பெரிய ஆளு, அவருக்கு பெரிய பவர் இருக்கு. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. இங்க எதுக்குடா வந்த? போடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நல்ல பவர் பேக்ட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்லாம் வந்துட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னுங்களா, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யனாலும் வீட்டுக்கு தான் வரணும். கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பத்தினரை சந்திக்கனாலும் அவங்களும் வீட்டுக்கு தான் வரணும். மீடியா சேனல் வந்திருக்காங்க, டிஎன் சம்மிட்னு ஒரு கான்க்ளேவ் போட்டிருக்காங்க, எல்லா கட்சிக்காரங்களும் அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த மீடியாக்காரங்களும் வீட்டுக்கு தான் வரணும். எப்பா, நம்ம சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. உண்மையாலுமே பாருங்க, இவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்களை எல்லாம் இங்க பனையூர் வாங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு ஓட்டு போட சொன்னாலும் சொல்லுவாப்பிலங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன அரசியல் வருகை வந்து உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது? எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி கேட்கறதுக்கு போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா, 2 பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும். சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு ரீச்சபிள் இருக்கிறவங்களை பற்றி எங்ககிட்ட கேள்வி கேட்டு, ஏன் சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க. நன்றி. இது பிரஸ் மீட் இல்ல, இது PR எக்ஸசைஸ். யார் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்து? நான் இப்ப கேட்கிறேன், வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? என்னது போய் சூட்டு மாதிரி சார், இது ஃபங்க் சார். கேள்வி அதெல்லாம் கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நேரா போன் பண்ணி சீஃப் எடிட்டருக்கு போன் பண்ணி, இது பேட்டியும் கிடையாது, ஒரு மனம் கிடையாது, இது பேட்டியே கிடையாது, சொம்படிக்கு சொல்றாங்க, இது வேணாம், இதை பத்தி பேசவே வேணாம், நம்ம கொடுத்தோம் கூப்பிடல, TRP வியூஸ்க்கோசரம் வீட்டுக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு கேமரால போட்டு பேசிருக்காங்க. அதான் நடந்திருக்குது. இதுவா பேட்டி? அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாத சொன்ன கேள்றா. யாரு உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தது? என்ன விஜய் போய் வீட்டுல பாக்குறது எக்ஸ்க்ளூசிவ், ஃபர்ஸ்ட் ஆன் NDTV. அதுவும் சொல்றாங்க we will get the first interview. என்ன இன்டர்வியூ? என்னடா அது? என்னடி உரசுது? என்ன உரசுது? உங்களுக்கு பயப்படுறீங்கன்னு பேசிக்கிறாங்க.
பிஜேபி பத்தி பேசவே மாட்டேன்றீங்கன்னு பேசிக்கிறாங்க. 1.5 கோடி ரூபாய் வந்து நீங்க வந்துட்டு காருக்கு வந்து கட்டலன்னு பேசிக்கிறாங்க. 15 கோடி ரூபாய் புலிக்கு படம் வாங்கினீங்கன்னு பேசிக்கிறாங்க. பிளாக் டிக்கெட்ல டிக்கெட் விக்கிறீங்கன்னு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. பயந்து ஓடிட்டீங்கன்னு திமுக உங்களை குற்றம் சாட்டுறாங்க. இதெல்லாம் தானே கேள்வி. இத பேட்டிங்கன்னு நேத்துல இருந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டீங்களா? கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? ஸ்டாலினை கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? ஏன் விஜய்க்கு வந்து அப்படியே மயில எடுத்து உரி விட்ட மாதிரி கேள்வி கேட்டீங்க? உத்தரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல அப்போ சினிமாக்காரனா அப்படி பம்பி வீட்டுல இருட்டுல கூப்பிட்டு மைதானத்துல இல்லாம நீங்க அங்க போய் பார்த்துட்டு ஐயோ என்ன பேட்டி தெரியுமா அப்படின்னா இத பேட்டின்னு வேற நீங்களும் காலைல வந்தோன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, பேட்டி எடுத்தவர் பேட்டி கொடுத்தாரு, நீங்க அதை பத்தி சொல்லுங்கன்றீங்க. அது பேட்டியே கிடையாது, ஏமாத்து வேலை. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தாய். இல்லை கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி ரோஸ் பண்ணி அப்புறமா இவங்க சில கேள்விகள் அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பின்ன விஜய் கிட்ட நீங்க போன உடனே என்ன பேசுறீங்க? வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிற அதனால இவன் பாருங்க, இவன் மனசாட்சி இல்லாம கவனிப்பா. ஹாய் விஜய், வாட் இஸ் யுவர் நேமா? பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. ஹாய் விஜய், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஜோசப் விஜய். கேள்வியிலேயே பதில் இருக்குதியா? டீல ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு குடைச்சல் தராங்க அப்படின்றது பொதுமக்கள் பார்வைக்கு தெரியுது அப்படின்றப்போ ஏன் மௌனம் காக்கிறார் விஜய்? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? கேள்வி என்னன்னா, ஏன் வந்து இன்னும் உங்க தலைவர் வந்து விஜய் வந்து பிரஸ் மீட் வரல, எதுக்காக வந்து பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணலன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் கூடிய நியூஸ் தான் நீங்க திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது எதுவுமே 99% திமுகனால வந்து எப்பயுமே ஆளுங்கட்சி இருக்கவங்களால உருவாக்கப்படக்கூடிய செய்திகள். ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. நதிமுள்ள விஷயம் எல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏன்பா புளிய மரம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. சாமி, இது எந்த வைத்தியத்திலும் செய்ய முடியாதா? ஒரு தலைவர் தன்னுடைய கருத்தை மக்கள் முன்னாடி சொல்லலாம், இல்ல 100 பேர் முன்னாடி கூப்பிட்டு சொல்லலாம். விளக்க மாத்தாலே அடிப்போம் நாங்க சொல்றோம். இப்ப நான் வந்து பெருசா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. என்னுடைய கருத்தை நான் மக்கள்கிட்ட சொல்றேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இப்ப நீங்க கேக்குற ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எல்லாம் ஊடகத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். கேளுங்க. சோறு இங்கே வேலை 41 பேர் கரூர்ல செத்ததுக்கும் பேச மாட்டேங்கிற, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண கூட மாட்டேன்னு சொன்னதுக்கும் பேச மாட்டேங்கிற. மக்கள் பிரச்சனையை விடியா உன் பிரச்சனைக்காவது எப்பயா வாய திறப்ப? சரியான நேரம் வரும்போது திறப்பேன் ப்ரோ. உன்னை பொழில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய், உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய பழகிட்டோம். ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன், அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசார நேசிக்கிற, கான்பிடண்டா இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். பார்க்க போக முடியலன்னு சொல்ல வரக்கூடிய தமிழ்நாடு அதிமுக தான் இந்த அதிமுக, இந்த என்டிஏ கூட்டணி சார். இந்த என்டிஏ கூட்டணியை தமிழ்நாடு என்ன நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் நடக்கு ஊதி.
அரசியல நாங்க ஜாம்பவான்னு சொல்லும் பொழுது அதற்கான கேள்வி தான் முன்னெடுத்து வைக்கிறோம். ஆனா அவர் கேட்கறாருல உங்களை நம்பி யாருமே வரலன்னு சொல்லி சொல்றாருல, அதுக்கான நம்பி யாரும் வரலங்கிறது உண்மை சார். வாங்க வாங்க ஏன் கூப்பிடணும்னு கேக்குறேன். நீங்க தான் சார் கூப்பிட்டீங்க. ஐயோ கண்ணாடி சார், ஐயோ கண்ணாடி சார். ஆட்டோக்காரன் மடக்கு ஊதிக்கு தைப்பூச வாழ்த்துகள். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சாமாரிய மழையே தீரும், நெத்தலை குளிச்சே தீரும். உங்க கூட்டணி வாழ்க. சாமாரிய மழையே தீரும், நெத்தலை குளிச்சே தீரும், நெத்தலை குளிச்சே தீரும், நெத்தலை குளிச்சே தீரும், நெத்தலை குளிச்சே தீரும். உங்களை போல கை டைப் அடிக்கல, கையை டைப் அடிக்கல. ஸ்டாலின் அவர்களே, நாங்க வலிமையா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, நாங்க வலிமையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும்.